Hi friends, வணக்கம். போன வீடியோல ஒரே நாள்ல ஆங்கிலம் கற்பது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதனால அந்த வீடியோ ஏற்கனவே பார்க்காதவங்க அதோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் இந்த வீடியோலையும் மேலே கொடுத்துருக்குறேன். அதனால ஏற்கனவே போன வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். போன வீடியோவில் நம்ம அமைச்சது எல்லாமே பதில் வாக்கியங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கேள்வி வாக்கியம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பதில் வாக்கியம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும், கேள்வி வாக்கியங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடது கை பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இவைகளை நம்ம ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐனா நான், வீனா நாங்கள், யூனா நீ அல்லது நீங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன் அல்லது அவர், ஷீனா அவள் மற்றும் இட்டுனா அது. ஸோ இவைகள் பதில் வாக்கியத்தில் வாக்கியத்தின் முதல் வார்த்தைகளாக வரும். அதுக்கு அப்புறமா வர்பு அப்படிங்கிறது வரும். ஸோ இவைகளுக்கு அப்புறமா வர்பு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது பதில் வாக்கியம். சரி, இப்போ கேள்வி வாக்கியம்ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வர்பு வந்துடும், ஓகேங்களா. அந்த வர்புக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இவைகள் வரும். ஸோ இந்த ஆர்டர்ல ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பதில் வாக்கியத்தில் சப்ஜெக்ட் முதலாவதாகவும் வர்பு இரண்டாவதாகவும் வரும். கேள்வி வாக்கியத்தில் வர்புங்கிறது ஃபர்ஸ்ட் வரும், சப்ஜெக்ட்டுங்கிறது இரண்டாவதாக வரும். ஸோ இந்த ரூல் தெரிஞ்சாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்து கேள்வி வாக்கியங்கிறது அமைக்க முடியும். இப்போ நம்ம சில வாக்கியங்களை பார்க்கலாம். இப்போ ஷுட் கம் அப்படின்னா வரணும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதே ஐ ஷுட் கம்னா நான் வரணும் அப்படிங்கிற அர்த்தம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா ஐன்னா நான் அப்படிங்கிற அர்த்தம். அதேமாரி நீ வரணும்னாக்கா யூ ஷுட் கம் அப்படிங்கிறோம், நீங்கள் வரணுங்கிறதுக்கும் யூ ஷுட் கம் அப்படிங்கிறது. அதுமாரி அவன் வரணும் அவள் வரணும் இப்படிலாம் சொல்லக்குள்ள ஹீ, ஷி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கேள்வி வாக்கியம் எப்படி அமைக்கிறது? இப்போ முதலாவதாக சப்ஜெக்ட் ஐ அப்படிங்கிறது வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஷுட் அப்படிங்கிற வர்பு வந்திருக்கு. ஒரு வாக்கியத்தில் எத்தனை வர்புகள் வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. பட் இந்த கேள்வி அமைக்கிறதுக்கு முதல் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய ஐ அப்படிங்கிறத வர்புக்கு அப்புறம் போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஐ ஷுட் அப்படிங்கிறது ஷுட் ஐ அப்படின்னு சொல்லி வரணும் கேள்வி வாக்கியத்தில். ஷுட் ஐ கம் அப்படின்னா நான் வரணுமா அப்படின்னு அர்த்தம். ஐ ஷுட் கம் அப்படின்னா நான் வரணும்னு அர்த்தம். ஷுட் ஐ கம் அப்படின்னு சொன்னா நான் வரணுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஷுட்டுங்கிறது ஒரு வர்பு, கம்முங்கிறது ஒரு வர்பு. நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை வர்புகள் இருந்தாலும் கவலை இல்லை. முதலாவதாக வரக்கூடிய வர்புக்கு அடுத்ததா நீங்க அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இதெல்லாம் நீங்க போட்டுட்டீங்கன்னா அது கேள்வி வாக்கியமா ஆயிடும். அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். ஷுடன்ட் கம் அப்படின்னா வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஐ ஷுடன்ட் கம்னா நான் வரக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். ஐன்னா நான் பார்த்தோம். இதே நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்கறதுக்கு முதல் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐய இரண்டாவது இடத்துல, அதாவது வர்புக்கு அப்புறமா தூக்கி போடுறோம், அது ஷுடன்ட் ஐ கம் அப்படின்னு சொல்லி வருது. இதனுடைய அர்த்தம் நான் வரக்கூடாதா அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது மே கம்னா வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஐ மே கம் அப்படின்னா நான் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப இதை கேள்வியாக்குறோம். அப்ப கேள்வியாக்கக்குள்ள அந்த மேக்கு அப்புறம் இந்த ஐய தூக்கி போடுறோம். அப்ப மே ஐ கம் அப்படின்னு வருது. அப்ப இது என்னன்னா வரலாமா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வரலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்கக்குள்ள இந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்துவோம்.
ஒரு இடத்துல உள்ளார போகிறதுக்கு வந்து மே கம்மின்னு இப்படிலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறது தான் இந்த ஃபார்மேட். ஸோ வர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அந்த வாக்கியம் தொடரும். அதுக்கு அடுத்தது டிடின்ட் கம் அப்படின்னா வரவில்லை அப்படின்னு பார்த்தோம். ஐ டிடின்ட் கம் அப்படின்னா நான் வரவில்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ நான் வரவில்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஸோ ஐயை தூக்கி டிடின்ட்டுக்கு அப்புறம் போடுறோம். டிடின்ட் ஐ கம் அப்படின்னா நான் வரவில்லையா அப்படிங்கிற அர்த்தம் ஆயிடும். அடுத்தது ஓன்ட் கம் அப்படின்னா வரமாட்டேன். அதாவது நம்ம ஐயை பயன்படுத்தி ஐ ஓன்ட் கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத பார்த்தோம் போன வீடியோல. அதே வி ஓன்ட் கம்னா நாங்க வரமாட்டோம், யூ ஓன்ட் கம்னா நீ அல்லது நீங்கள் வரமாட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த முன்னாடி பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை பொறுத்து நான், நீ, நாங்கள், நீங்கள்ங்கிறத வந்து மாறுபடும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதை கேள்வி ஆக்கிறதுக்கு இந்த முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஐயை தூக்கி வர்புக்கு அப்புறமா போடுறோம். ஓன்ட் ஐ கம் அப்படின்னு ஆயிடுது. இதனுடைய அர்த்தம் நான் வரமாட்டேனா அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஐக்கு பதிலாக நீங்க நாங்கள் வரமாட்டோமா அப்படின்னு கேட்கறதுக்கு விஐ யூஸ் பண்ணணும். நீ வரமாட்டாயான்னு கேட்கறதுக்கு யூஐ யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணணும். நீ, நீங்கள் எல்லாத்துக்கும் யூ வரும். அடுத்தது வர முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன் கம் அப்படிங்கிறத பார்த்தோம். நான் வர முடியுங்கிறதுக்கு ஐ அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கணும். ஸோ ஐ கேன் கம்னா நான் வர முடியும் அப்படிங்கிறது. அதே நீ வர முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஐக்கு பதிலாக நம்ம யூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இது கேள்வி அப்படிங்கிறதுனால இந்த வர்புக்கு அப்புறமா பயன்படுத்துகிறோம். கேன் யூ கம் அப்படின்னாக்கா நீ வர முடியுமா அப்படிங்கிற அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நீக்கு பதிலாக ஹீ அப்படி போட்டிங்கனாக்கா அவன் வர முடியுமா, ஷீன் போட்டா அவள் வர முடியுமா அப்படிங்கிற அர்த்தங்களை இது கொடுக்கும். அடுத்தது கான்ட் கம் அப்படின்னா வர முடியாது அப்படிங்கிறத போன வீடியோல பார்த்தோம். அதே ஐ அப்படிங்கிறத முன்னாடி போட்டுக்கிட்டோம்னா ஐ கான்ட் கம் அப்படின்னு ஆகும். அப்படின்னா நான் வர முடியாது அப்படிங்கிற அர்த்தம். இதே நான் நீ வர முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கு ஐக்கு பதிலாக யூங்கிறத பயன்படுத்தணும். இது கேள்வி வாக்கியம் அப்படிங்கிறதுனால வர்புக்கு அப்புறமா யூ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். முதல் வர்பு காண்ட், அதுக்கப்புறமா யூ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். காண்ட் யூ கம் அப்படிங்கிறது வரும். இதனுடைய அர்த்தம் நீ வர முடியாதா அப்படிங்கிறது. இப்போ யூக்கு பதிலாக இந்த இடத்துல வி, ஹி, ஷி, இட் எது வேணாலும் பயன்படுத்தலாம். அப்போ வியை பயன்படுத்தினா நாங்கள் வர முடியாது, ஹி அப்படிங்கிறத பயன்படுத்தினா அவன் வர முடியாதா அப்படிங்கிறது, ஷியை பயன்படுத்தினா அவள் வர முடியாதா, இப்படி யார் வர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்க சம்பந்தப்பட்ட வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது குடின் கம் அப்படின்னா வர முடியலைன்னு அர்த்தம். இதே வந்து நான் வர முடியலைன்னு சொல்றதுக்கு ஐ அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துக்கிறோம். அடுத்தது வர முடியவில்லையான்னு கேட்கறதுக்கு குட்டின்ட்டுக்கு அப்புறம் யார் வர முடியவில்லையான்னு கேட்குறோமோ அவங்களுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ நீ வர முடியவில்லையாங்கிறதுக்கு குட்டின்ட்டு யூ கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவே அவன் வர முடியவில்லையாங்கிறதுக்கு குட்டின் ஹீ கம். அவர்கள் வர முடியலையா அப்படின்னா குட்டின் தே கம். இந்தமாரி எந்த நம்ம இது வேணாலும் சப்ஜெக்ட் வேணாலும் இங்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்றது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.